ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பிரியாணி கடாயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு பெரிய அகலமான வானலாக எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அதில் 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், ஜாவித்ரி, கிராம்பு, அன்னாசிப்பூ, 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காவை நம்ம எண்ணெயில் சேர்த்துப்போம். ஸோ இது கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கட்டும். அதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறத எண்ணெயில் சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பிரியாணி. நம்ம பாஸ்மதி ரைஸில் செய்யலை, நம்ம ரெகுலராக சாப்பிட்ற பொன்னி புழுங்குற ரைஸில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ வானலில் செய்கிறதுனால ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். இப்போ அதில் ஒரு 3 பச்சை மிளகாவை நம்ம சேர்த்துப்போம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது நல்ல ஆனியன்ஸ் டிரான்ஸ்லூசன்ட் ஆகி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும். அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் நம்ம ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வெங்காயம் வதங்கின பிறகு பட்டர் போட்டிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பட்டர் இப்போது நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆகிட்ட பிறகு அதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வானலில் செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டைம் கன்சப்ஷனும் ரொம்ப கம்மி. இது ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்ட பிறகு அதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் நம்ம சேர்த்து கொஞ்சமாக உப்பு, ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்து இது நல்லா தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கிக்க போகிறோம். புதினா வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் கொத்தமல்லி மட்டும் போட்டாலே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ அதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறம் கடைசியாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதை மட்டும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் மீடியம் ஹீட்டில் வதக்கினா போதும். ரொம்பலாம் குக் பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் அதோட பச்சை வாசனை வரைக்கும் போகிற வரைக்கும் லைட்டாக மீடியம் ஹீட்டில் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா எல்லாமே சாஃப்டாக குக் ஆகிருக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மசாலாஸ் எல்லாமே நல்லா குக் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜஸ்ட் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணால் போதும். இப்போ நம்ம தயிரோட மசாலாஸ் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ அதில் ஒரு 250 கிராம்ஸ் பன்னீரும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக க்யூப்ஸாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பன்னீர் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் இல்லைனா மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மசாலாஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் பன்னீர் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். மசாலாஸோட சூப்பராக மிக்ஸ் ஆகிருக்கும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நம்ம கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம சாப்பாடு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக சாப்பிட்ற பொன்னி ரைஸை தான் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு ஆற வச்சுருந்தேன் பிளேட்டில். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வானலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அழகாக இப்படி பிரேக் பண்ணி விட்டு நல்லா மெதுவாக சாப்பாடும் உடையாமல் மெதுவாக மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு போங்க. நான் ஒரு 3/4 கப் ரைஸ் தான் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணது. ஸோ வானல் பெருசாக இருந்தால் தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்து ஏதாவது கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா அதை உடச்சிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்து நல்லா மீடியம் ஹீட்டில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஹை ஹீட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஆகிடும். ஏன்னா சாப்பாடெலாம் ரொம்ப ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். மீடியம் இல்லைனா ஸ்லோ ஹீட்டில் வச்சாதான் இது நல்ல ஒரு பிரியாணி டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் போட்டு மெதுவாக ரைஸும் உடையாமல் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
ஸோ சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மெதுவாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பாடை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி மேலே ஈவனாக பண்ணி வச்சுருங்க. ஈவனாக இப்படி பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈவனாக அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறங்கும். ஸோ நைட்டாக இப்படி மேலே வந்து ஃப்ளாட் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சு ஒரு ஸ்லோ ஹீட்டில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம இப்படியே வச்சுக்க போகிறோம். அப்போ தான் நம்ம ரைஸ் எல்லாமே அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து ரைஸில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஃபென்டாஸ்டிக்கான பன்னீர் பிரியாணி வானலில் செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரெசிபி. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அட்டகாசமாக இருந்தது. ரொம்ப குயிக்கான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பன்னீர் வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்க போகிறதில்ல. ஸோ டக்குன்னு வந்து லஞ்சுக்கு இது சூப்பராக செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம பன்னீர் பிரியாணி கடாயில் செஞ்சாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. ஸ்கூல் இல்லைனா ஆஃபீஸ்க்கு, கிட்ஸுக்கு இல்லைனா ஹஸ்பண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த லஞ்சை வந்து பேக் பண்ணலாம். ரைத்தாவோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நான்வெஜ் கிரேவிஸ் எது வச்சு சாப்பிட்டாலும் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் அழுத்திடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை மண்டே பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பபாய்.